சென்னை பெரம்பூர் தொகுதியில் புதிய பயனாளிகளுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுஷ்மா, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ரூபி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பெரம்பூர் வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை தற்போது திறந்து வைத்து அதன் பின்னதாக இ-சேவை மையம் அருகில் உள்ள இ-சேவை மையத்தில் அதற்கான வேலைப்பாடுகள் என்ன என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அடுத்ததாக இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 359 பேர் இதுல அப்ளை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கி அவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய இதர பொருட்களை கொடுத்து வருகிறார். இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற அந்த அலுவலகத்திலிருந்து ரேஷன் கடை வரைக்கும் நடந்து சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பை அந்த பொதுமக்கள் அளித்தனர். பூங்கொத்துகளை கொடுத்தும் விசில்களை அடித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் உடன் இருந்தோர் பாத்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் ஆதவர்ஜுனா, எம்எல்ஏ பாபு உள்ளிட்ட இந்த எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களும் இருக்கின்றனர். இது போக நம்ம இந்த பொதுமக்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இல்லாத இந்த அளவுக்கான உற்சாக வரவேற்பு தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுப்போம். அது மட்டும் இல்லாம அவர்கள் சொல்வது என்னன்னா, இத்தனை ஆண்டுகளாக ஊழல், லஞ்சம் அதை தான் நாங்கள் பார்த்து வந்தோம். தற்போது இந்த ஊழல் எந்த ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்துக்குள்ளும் போனாலுமே இந்த ஊழல் லஞ்ச பார்த்தெல்லாம் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கேட்டது இல்லை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுமே எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் கேட்கறது கிடையாது. நியாயமா நடந்துட்டு வராங்க ஊழியர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை தான் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைமைச் செயலகத்திலிருந்து மத்தியானம் 3 மணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வரைக்கும் அவருடைய கார்ல வரும்பொழுது பாத்தீங்கன்னா அழிநெடுக்கும் மக்கள் மிக உற்சாகமாக வரவேற்றனர். இன்னும் சொல்லணும்னா 4 மணிக்கு அவர் இந்த எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கும் பொழுது இங்க இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அப்போ கூட 11 மணிக்கு கூடின கூட்டம் தற்போது வரைக்கும் ஓயவில்லை அப்படின்னே சொல்லலாம். போலீசாரும் பாத்தீங்கன்னா அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க குவிந்து உள்ளனர். ஏன்னா பாதுகாப்பு நலன் கருதி எந்த ஒரு விபத்துகளும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே பொதுமக்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த நியாய விலைக்கடையில் அந்த அரிசி, பருப்பு மற்றும் இதர பொருட்களை வழங்கி தற்போது அங்கு உள்ள ஊழியர்களுக்கிட்ட பேசி வருகிறார் முதலமைச்சர் விஜய். இதனுடன் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீடு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வழிநெடுக்க பொதுமக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்பதில் தவறவில்லை என்பது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. ரூபி.